அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. ஸோ இந்த தேர்வுக்கு வந்து பிறகு இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பிறகு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 முடிஞ்சது. அதில் பேப்பர் 2ல் வந்து பிறகு யாரெல்லாம் வந்து பிறகு 82 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து பிறகு யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ நமக்கு வந்து பிறகு விரைவில் வந்து பிறகு அந்த யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ வரும் அப்படின்னாக்கா நமக்கு டெட்டு பேப்பர் 2 பேப்பர் 1க்கான ரிசல்ட் வந்த உடனே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் வந்து அந்த எக்ஸாமுக்கு எப்படி படித்தா நம்ம வந்து பண்ணாங்க ஈஸியாக வந்து பண்ணாக்க சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் வந்து பண்ணாங்க இந்த வீடியோ. இது வந்து பண்ணாங்க ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் பேட்டர்னுடைய அந்த இது தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பண்ணாக்க இந்த பார்ட் ஏ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க டோட்டலாக 30 மார்க் இருக்குது, 30 மினிட்ஸு. ஸோ 50 மார்க்கு சரிங்களா, 30 கொஷின்ஸ் 30 மினிட்ஸ் 50 மார்க்கு. ஸோ எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னாக்கா 40%. ஸோ அப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் 20 மார்க் எடுத்தால் பாஸு. ஸோ நம்ம இப்போ டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு தான் வந்து பண்ணாக்க நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூஜிடிஆர்பிக்கே படிக்க போகிறோம். அதனால் நமக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக வந்து பண்ணாக்கா நான் படித்ததே போதுமா, நான் அப்படியே பாஸ் பண்ணிவிடுவேன்னா அப்படின்னாக்கா நீங்கள் படித்தது தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கை வந்து பண்ணாக்கா நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணாக்கா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு 1 hour, ஏன்னா நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெய்லி ஒரு 1 hour வந்து பண்ணாக்கா ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஸோ இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறீங்க படித்ததை. அப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா அந்த தமிழ் தகுதி தேர்வை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 1 hour மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா போதும். ஸோ மீதி நேரம் நம்ம வந்து பண்ணாக்கா மேஜரை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்து நம்முடைய மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபின்னு. அப்போ நீங்கள் என்ன மேஜரோ அந்த பேப்பர் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 150 கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து பண்ணாக்கா நமக்கு சைக்காலஜி அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மேஜர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன மேஜரோ அதுதான். டோட்டல் டியூரேஷன் எவ்வளோனாக்கா 3 hours கொடுப்பாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு அது ஒரு 30 மினிட்ஸு. டோட்டலாக வந்துனாக்கா 3.5 hours எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை கொஷின்னா 180 கொஷின். ஏன்னா இது ஒரு 150 ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு ஒரு 30 கொஷின். ஸோ மொத்தமாக சேர்த்து 180 கொஷின்ஸ் எழுதுவீங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இந்த மேஜர் 150 கொஷின்ஸ்க்கு வந்து பண்ணாக்கா 150 மார்க்கு. இதில் வந்து பண்ணாக்கா பாஸ் மார்க் வந்து பண்ணாக்கா 45 கொடுத்துக்கிறாங்க. 30% எடுத்தால் பாஸு. ஸோ யாருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே வந்து பண்ணாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பண்ணாக்கா 60 மார்க் எடுக்கணும் 40%. அதர் தென் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பண்ணாக்கா 30% 45 மார்க் எடுத்தால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா உங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து பண்ணாக்கா எக்ஸாம் பேட்டர்னை பற்றி சொல்லிட்டேன். இப்போ எப்படி படித்தா வந்து பண்ணாக்கா வரக்கூடிய அந்த யூஜிடிஆர்பி தேர்வில் நீங்கள் வந்து பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து பண்ணால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா என்னுடைய மேஜர் பாட்னி. ஸோ என்னுடைய பாட்னி சிலபஸ் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி படித்தா வந்து பண்ணாக்கா வரக்கூடிய தேர்வில் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ அதை பற்றி தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கே போகாத டீச்சராக இருந்தாலும் சரி, ஸோ டீச்சிங் மட்டும் முடிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்லா வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு அது என்ன சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பண்ணாக்கா யூனிட் 1ல் வந்து வைரஸ், பாக்டீரியா, அடுத்து ஃபைக்காலஜி, மைக்காலஜி, இது 4 கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு வந்து பண்ணாக்கா டோட்டலாக 10 யூனிட் இருக்குது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து இப்போ எனக்கு மொத்தம் வந்து பண்ணாக்கா 150 கொஷின். அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து பண்ணாக்கா எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா மினிமம் 15 கொஷின்ஸ் வரும் ஒரு யூனிட்டுக்கு.
அப்போது உங்களுக்கு எந்த யூனிட்டில் இருக்கிற டாபிக் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு நல்லா தரோவாக தெரியுமோ, ஸோ ஈஸியாக என்கிட்ட படிக்க முடியும், இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன்றனமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்டை வந்து பண்ணாக்கா செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை யூனிட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 7 ஆர் 8 யூனிட் நீங்கள் வந்து பண்ணாக்கா தரோவாக இருக்கணும். சரிங்களா? அப்போ 7 ஆர் 8 யூனிட், அப்போ 8 யூனிட்டை எடுத்துப்போம். ஸோ 8 × 15. ஸோ இதை போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நியர்லி, ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மார்க் வருது. எத்தனை யூனிட்டு? நீங்கள் 8 யூனிட் படிச்சிங்க அப்படின்னாவே. சரிங்களா? அப்போ 8 யூனிட் நீங்கள் படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாபிக் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாக்கா இந்த பாக்டீரியா படிச்சிருவேன். ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பண்ணாக்கா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய நோட்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா லைக்கனாலஜி, ஸோ இதையும் படிச்சிருவேன். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா அந்த அனாட்டமி எம்பிரியாலஜி, ஸோ இதையும் பார்த்து முடிச்சிருவேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா ஜெனட்டிக்ஸு சைட்டாலஜி, ஸோ இதையும் பார்த்துருவேன். பிளான் பீடிங், ஹார்டிகல்ச்சரு, ஸோ அப்புறம் ஈக்காலஜி, ஸோ இந்த கன்சர்வேஷன் பயாலஜி, ஃபைட்டோஜியாகிரஃபி, ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, மாலிகுலர் பயாலஜி. அப்போ இதில் எது வந்து பண்ணாக்கா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வருமோ, என்கிட்ட நோட்ஸ் அவைலபிள் இருக்குது சார், நான் படித்தா வந்து பண்ணாக்கா தரோவாக வந்து பண்ணாக்கா எனக்கு ஒரே ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப்பிக்கை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த யூனிட்டை செலக்ட் பண்ணி படிங்க. நீங்கள் வந்து பண்ணாக்கா அட்லீஸ்ட் ஒரு 8 யூனிட்டாவது படிக்கணும். சரியா? படிக்கிற யூனிட்டை எப்போந்து படிக்கலாம் அப்படின்றது ஒரு டவுட் வரும். அப்போ எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே இன்னும் வரல. இப்போ தான் நான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் கீ ஆன்சர் செக் பண்ணதில் வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் கீ செக் பண்ணேன். ஸோ 82 மார்க்குக்கு மேலே வருது. ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் படித்து முடிக்கணும். சரிங்களா? எவ்வளோ படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 யூனிட்டாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். அப்போ தான் உங்களால் வந்து பண்ண என்ன பண்ண முடியும்னா, வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வந்து பண்ணாக்கா அந்த காம்படிஷன்லேயே நீங்கள் இருக்க முடியும். ஸோ நம்மளும் வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஒரு 90 டேஸ் இருக்கும். மேக்ஸிமம் நான் சொல்கிறது 90 டேஸ். ஸோ அப்போ அந்த 90 டேஸில் உங்களால் 10 யூனிட் படித்து முடிக்க முடியுமானா முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய எய்ம், நான் இப்போதைக்கு டெட்டு பாஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், பேப்பர் 2 மார்க் வச்சிட்ருக்கிறேன் அப்படின்றவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா வந்து பண்ணாக்கா நீங்கள் எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்களா கூட இருக்கலாம். பிஜிடிஆர்பி அடுத்தது எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து பண்ணால் பர்மனெண்ட் கீ வரல, ரிசல்ட் வரல, போஸ்டிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணல. ஸோ அது டிலே ஆகும். ஸோ நான் பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் படிக்கல, நான் டிஆர்பி தான் படிக்க போகிறேன், யூஜிடிஆர்பி தான் படிக்க போகிறேன் அப்படின்னா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செகண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களால வந்து பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் படித்து முடிக்க முடியும். சரிங்களா? அப்போ தான் நம்மளால் அந்த காம்படிஷன்லேயே இருக்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன். செகண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை சூஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டேன், எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வராத யூனிட்டாக கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பண்ணாக்கா ஸோ பாட்னி அப்படின்னு எடுத்துட்டா, பாட்னி மேஜர் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணாக்கா தெரியும். ஸோ எந்த டாபிக் நான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவேன்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த பிளான் பிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ ஃபிசிக்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா ஹார்டிகல்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி. ஸோ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா நமக்கு நோட்ஸ் அவைலபிள் இல்லாத யூனிட்ஸ். சரிங்களா? அப்போ இந்த யூனிட்டெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற யூனிட்டுக்கு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால் படித்து முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நீங்கள் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் யூஜிடிஆர்பி தேர்வில் வந்து பண்ணாக்கா தேர்ச்சி பெற்று நீங்கள் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். அப்போ என்ன சார் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பண்ணாக்கா இந்த பாக்டீரியா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த பாக்டீரியா வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவரி கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா கொடுத்துருக்காங்க, செல் ஸ்ட்ரக்சர், நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், டெக்னிக்ஸ் இன் ஸ்டெரிலைசேஷன், பாக்டீரியல் கல்ச்சர், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து பண்ணாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸை யூஸ் பண்ணி படிக்கிறீங்க. ப்ளஸ் வந்து பண்ணாக்கா பாட்னியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நீங்கள் ஸ்கூல் புக்கும் படிக்கணும். 11th அண்டு 12th பியூர் சயின்ஸ் சரிங்களா, ஸ்கூல் புக்கையும் படிக்கணும். சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்டீரியா படிக்க ஆரம்பிச்சிங்க. நீங்கள் படித்து முடிச்சு கொடுக்குற நோட்ஸை வச்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா இந்த மைக்காலஜியை சூஸ் பண்ணுவேன். சரியா, அப்போது இந்த செகண்டாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா ஒரு முறை இந்த பாக்டீரியாலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு இல்லையா, முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை தரோவாக இதை வந்து பண்ணாக்கா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. சரியா, அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய அந்த டாப்பிக்காக இருக்கட்டும் யூனிட்டாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபெமிலியர் ஆகிடும் அந்த வேர்ட்ஸ் அந்த கொஷின்ஸ் எல்லாமே. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த போய் எக்ஸாமில் உட்காந்தோம்னா எந்த கொஷின் கொடுத்தாலும் எழுத முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்கா இந்த ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நீங்கள் வரக்கூடிய யூஜிடிஆர்பி தேர்வில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.